ஈசானிய மூலம் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? மொதல் இந்த ஈசான்யம்ன்றது என்னன்னு சொல்லுவோம். ஈசான என்று சிவபெருமான் ஈசனின் திசை என்று தான் ஈசானிய மூலை. அதுதான் ஓகே. இந்த ஈசானிய மூலை வந்து வடக்கு, கிழக்கு, நார்த் ஈஸ்ட் இருக்க வேண்டும் உங்களோட வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ. இதோட வந்து தத்துவங்கள் ஒரு திசைக்கு ஒரு தத்துவங்கள் இருக்குது. இது வந்து சத்துவ குணம் சேர்ந்த ஜல தத்துவம். ஓகே, இதெல்லாம் டெக்னிக்கலான விஷயங்கள். இதுக்கெல்லாம் என்னென்னா நான் தனித்தனியாக வீடியோ செய்கிறேன். பட் இன் திஸ் வீடியோ ஞாபகம் வச்சுங்க, அதுக்கு வந்து ஜலம் தண்ணீர் சத்துவம் சத்துவம் தூய்மையான ஒரு குணம் இருக்கிற அந்த திசை இது ஈசான்ய மூலம் சிவபெருமானின் திசை அது. ஸோ இந்த திசையில் வந்துங்க இது பிரம்மஸ்தானம் ஞாபகம் இருக்கா? நான் வந்து உங்களுக்கு இன்னும் பிரம்மஸ்தானம் என்னன்னு தெரியலனா நீங்கள் வாஸ்து பற்றி அதாவது இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா, முதல்ல இந்த பிரம்மஸ்தானத்தை தெரிஞ்சுக்கணும். என்னோடய வாஸ்து பிளேலிஸ்ட் கீழே இருக்குது பாருங்கள். கீழே போயிட்டு அங்கே இந்த ஏரியாவில் எங்கேயோ இருக்குது, அது இல்லை எங்கேயோ நாட் ஷுர் பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் தட்டுனீங்களா முதல் அதாவது பதிவு வந்து பிரம்மஸ்தானம். இந்த பிரம்மஸ்தானம் ஞாபகம் இருக்கா? சொன்ன ஞாபகம் இருக்கா? பிரம்மஸ்தானம் சூன்ய சுத்தம் நித்தியம் தேஜோஸ்மயம் ஸ்மர்த்தம்னு சொல்லியிருப்பேன். அதாவது அந்த இடத்துல வந்து எதுவும் இருக்கக்கூடாது, சூன்யமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், க்ளீனில் சுத்தமாக இருக்கணும், அதே சமயம் தேஜோஸ் நல்ல லைட் இருக்கணும்னு ஒரு விஷயம். அப்போ அந்த பிரம்மஸ்தானத்துலேருந்து அந்த சக்தி வரும். சரி, இந்த ஈசான மூலியமும் அந்த மாதிரி தான். அதோட சக்தி அதுக்கு கொடுக்கறதுக்கு அது வந்து இந்த விஷயம்லாம் இருக்கக்கூடாது. ஆனாலும் இதுக்கு வந்து ஜல தத்துவம் இருக்கிறதுனால ஏதோ ஒரு சின்ன ஒரு பாட்டில் வந்து நீங்கள் தண்ணி குடம் இருக்குல்ல, அதை எடுத்து வைக்கலாம், இல்லை ஒரு செடியை வைக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப ஒன்றும் வைக்கக்கூடாதுங்க. முக்கியமாக கனமான விஷயங்கள் வைக்கக்கூடாது. நான் முதல்ல என்ன சொன்னேன்னா, அந்த ஈசானியம் வந்து நம்மளுக்கு 2 விஷயம் கொடுக்குறது. ஒன்று தெளிவு, இன்னொன்று ஞானம். இது சிவபெருமானினோட அட்ரிபியூட்ஸ் இதெல்லாம். ரைட், அவர் தானே எல்லாமே. அப்போ இந்த தெளிவும் ஞானமும் அது கொடுக்குற அந்த திசையில் வந்து எதுவும் ஹெவியாக வைக்கக்கூடாது, எதுவும் கனமாக வைக்கக்கூடாது. வேர்ஸ்ட் இஃப் யூ ஹேவ் டாய்லெட்டோ அதில் கட்டி அந்த பாதையில் இருந்தது. இன்னும் இந்த தெளிவும் ஞானமும் யாரோ அந்த நபர் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோ இல்லை ஆஃபீஸில் இருக்கிறதுக்கோ இந்த தெளிவும் ஞானமும் இல்லைன்னா என்ன ஆகும்? இது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். தெளிவும் ஞானமும் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் என்ன ஆகும், இல்லை அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? இதுதான் இந்த ஈசானிய மூலம். மேக்ஷூர் இதில் வந்து கொஞ்சம் ஒரு பாட்டில் ஒரு சின்னதாக இல்லை எதுவும் வைக்கலாம்னா ஓகே தான், தட்ஸ் ஃபைன். ஆனால் உங்களுக்கு வேணும்னா ஒரு செடி வைக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஒரு பாட்டில் வந்து ஒரு தண்ணி வைக்கலாம். கனமான எதுவும் வைக்கக்கூடாது. இல்லை சாமி படங்களோ இல்லை ஒரு வேளை எதோ சாமி சிலையோ இன்னும் அதாவது வணங்குறது இல்லை, அது சும்மா டெக்கரேட்டிவ் இருக்குல்ல, இல்லை பிரணவ ஓமோ அதெல்லாம் வைக்கலாம் இந்த ஈசானிய திசையில். சரியா? நன்றி.